அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான் அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிகூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியர் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள் யாருக்கு? கன்னி ராசிக்கு. கன்னி ராசியினுடைய
ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட பலன்கள் தெரியுமா? முதல்ல நல்ல கவனிங்க. தசமஸ்தானத்தில் முதல்ல அந்த ராசிக்கு அதிபதியும் 4-7 மிக சிறந்த வலிமை அடைகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அந்த கடக ராசியில் உலக வாழ்க்கையில் எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரகாசமான ஒளிமயமான புகழ் பெறுகின்ற நல்ல வாழ்க்கை பிரகாசமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய சூரியனாகப்பட்டவன் லாபஸ்தானத்தில் கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். சந்திரனுடைய வீட்டில் கடகராசி சந்திரனுடைய இடம், அந்த இடம் கன்னிராசிக்கு லாபஸ்தானம். அந்த இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்ப ஒரு மனதில் ஏற்படுகின்ற லட்சியங்கள், ஆசைகள், ஒரு திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு இடத்தில் சூரியன் இருக்கிறார். அப்ப கன்னிராசியினுடைய என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு அடித்தளம் இடுகின்ற, ஆவணியில வெற்றி அடையக்கூடிய அத்தனை காரியங்களுமே இந்த ஆடி மாசமே வெற்றி ஆயிரும். என்ன அந்த காரியத்தை ஆவணியில தொடங்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. அதனால இந்த ஆடி மாதம் என்பது எந்த ஒரு ஆடி மாதத்தில் இல்லாத ஒரு சிறப்பு யோகங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்றது. அதனை நல்லா கவனிச்சிங்க. முதல் விஷயம், கன்னி ராசிக்கு எப்பவுமே ஒரு குடும்பத்துக்கு நல்ல வியாபாரமாக இருந்தாலும் சரி, வருமானம் இருந்தாலும் சரி, உத்தியோகம் என்றாலும் சரி, உயர்ந்த பதவி என்றாலும் சரி, செய்கின்ற தொழில் என்றாலும் சரி, அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு ஸ்தானம். அதுதான் 2ஆம் இடம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். தனம், வருமானம், குடும்பம், தனஸ்தானமும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், கன்னிராசிக்கு 2ஆம் இடம் துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். முதல் பாயிண்ட் அதுதான். அது ஒரு அற்புதமான கிரகம். அப்ப எல்லா வழிகளிலுமே தனம் பெறுகின்ற வழிகள், வியாபார வழிகள், பதவி உயர்வு பெறுகின்ற வழிகள், பதவியை செய்கின்ற தொழில், உத்தியோகத்தில், வருமானத்தில் பேரும் புகழும், நல்ல பேரு, நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், நல்ல மனிதர்கள் ஆதரவு, உயர்ந்த மனிதர்கள் ஆதரவு, உயர்ந்த உத்தியோகம் என்று எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நிச்சயமாக அமைய போகிறது கன்னிராசிக்கு. ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு பிரகாசமான வாழ்க்கை, ஒரு பேரும் புகழும் கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இந்த ஆடி மாதம் அமைய போகிறது. அதில் மற்ற ஆடி மாதம் மாதிரி இல்லை, இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய சாதனை படைக்கும். சரி, அது ஒன்று. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அதிபதியே 11ஆம் இடத்திலிருந்து அதுக்கப்புறம் 10ஆம் இடத்திலிருந்து அதுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் யாரு? கல்வி, வியாபாரம், கம்யூனிகேஷன், பத்திரிகை தொழில், ஆசிரியர் தொழில், நிர்வாகம், அக்கௌண்ட்ஸு, இதெல்லாம் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதனாகப்பட்டவன். சரி, அடுத்து 4-7க்குரிய குரு பகவான் இந்த ஆடி மற்ற மாதத்தை விட இந்த ஆடி மாதத்தில் 4-7க்குரிய குரு பகவான் அந்த வலிமை வருகின்ற ஒரு மாதம். இது எப்படி வரும்னா அம்சத்துல தான் வலிமை அடையும். அம்சத்துல வலிமை அடையும் பொழுது, அதாவது திருவாதிரை 4ஆம் பாதத்தில் அம்சத்துல வலிமை அடையும். அப்ப நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வெளிநாட்டு யோகம், நல்ல பதவி யோகம், பதவி உயர்வு என்ற யோகம், தொழிலில் பல மடங்கு வெற்றி, செய்கின்ற வியாபாரம், வருமானம். 10ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக குரு அந்த இடத்துல வலிமையாக இருந்தால் என்ன நடக்கும்? கேந்திரஸ்தானத்து சுபகிரகமான தனகாரகனான சொத்துக்களை, வீடு வாசல் சொத்துக்களை தரக்கூடியவனான வீடு வாசல் சொத்துக்களை பெறலாம், வெளிநாட்டு யோகத்தை பெறலாம், தொழில் மிகப்பெரிய தொழிலை உருவாக்கலாம். அந்த தொழில் எப்படின்னா ஆடி மாதம் அந்த தொழிலுக்கான ஆயத்த பணிகள் ஆவணியில் தொடங்கலாம். அதற்கான கண் முன்னே அத்தனை யோகங்கள் ஆடி மாதம் உங்களுக்கு உருவாகும், நிச்சயமா நடக்கும். சாதாரண ஆடி மாதம் இல்லை, அனைத்து தெய்வ சக்தியோடு, அனைத்து தெய்வங்களின் அனுகிரகத்தோடு அனைத்து யோகங்களும் கண் முன்னாலே நடக்கும். சிறப்பான மாதம் ஆடி மாதம். ஆக சுக்கிரன் வலிமை, குரு வலிமை, புதன் வலிமை, செவ்வாய் வலிமை. செவ்வாய்
உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் உடம்புல அப்படியே தன்னை போல ஒரு மாற்றம், ஒரு துடிப்பு, ஒரு நியாயமான ஒரு காரியம், ஒரு நியாயமான வெற்றி, ஒரு நியாயமான ஆசை, இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் செவ்வாய் உங்க இடத்துக்கு வந்துடுறார். எங்க? ஆடி 13 உங்களுக்கு வந்துடுறார், உங்க இடத்துக்கு வந்துடுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சகோதரர்கள் பலம், உறவுகள் பலம், அதை ரொம்ப ரொம்ப நிறைய உறவுக்காரர்களை, ஏப்பா இந்த இதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன், எதுக்கு இதெல்லாம் சங்கடப்படுறீங்க, தைரியமா கேளுங்க. அதேமாதிரி பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, எதுக்கு சங்கடப்படுறீங்க, என்கிட்ட கேளுப்பா, நான் செஞ்சு கொடுக்குறேன், சக்சஸ் பண்ணிடுவோம், தயங்காம கேளுங்க அப்படின்னு எல்லாரும் உதவி, எல்லாருடைய ஆதரவும் பெற்று சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. அதனால கன்னிராசி போல பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக உறுதியாக அமையப் போகிறது. ஆடி மாதம் என்று அச்சப்படாதீர்கள், அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது, அற்புத யோகம் ஏற்படுகிறது. பல கிரக மாற்றங்கள், சுக்கிரன் வலிமை, குரு வலிமை, புதன் வலிமை, செவ்வாய் வலிமை, அத்தனை கிரகங்கள் வலிமை பெறுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு கிரகம் வலிமை ஆட்சி உச்சம் பெற்றாலே ஆடி மாசத்தை அதிர்ஷ்டமான மாசம் மாத்திடலாம். இல்ல அத்தனை கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையை தலைகளை மாற்றப்படும். இது பொது பலன். உங்க இப்படியெல்லாம் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க. மற்றும் உங்க சந்தேகங்கள், உங்க கேள்வி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல வெற்றிகள் அடையும், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தாங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பார்கள், இல்லை ஜோசியம் தப்பார்கள். என்னை பொறுத்து தப்பு வரக்கூடாது, சொன்னது நடக்கணும், அதுதான் முக்கியம். புரிஞ்சுதா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. உங்கள் எதிர்கால பலனை பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.